கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீரா இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீரா இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். காணி தந்திட நான் செழி தோங்கிட, காணி தந்திட கனி தந்திட, காணி தந்திட நான் செழி தோங்கிட. சொல்லுங்க, நான் காணி தந்திட நான் செழி தோங்கிட. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால், ஆவியின் வரங்களினால், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கம்மியா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நம்மை ஒருவரை ஒருவர் ஆண்டவர் பார்க்க கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை எங்க பார்க்க முடியும் பிரியமானவர்களே? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா அது எதுல இருந்து அறிந்து கொள்ளலாம்? புரியல. குடும்ப வாழ்க்கை சொல்றாங்க, கனிகளால் சொல்றாங்க தாத்தா. வேற நிறைய கார்ஸா, முன்னேற்றமா, நிறைய கை நிறைய சம்பளமா? இல்லை, ஒருவருடைய வீட்டில் தான் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எங்கே போனாலும், எங்கே போனோம்? திரும்ப வீட்டுக்கு போகணும் இல்லையா? நம்ம எவ்வளோ உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தாலும் வேலை ஸ்தலத்தில் எண்ட் ஆஃப் த டே எங்கே போகணும்? வீட்டுக்கு போகணும். வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லை இல்லையா? இன்றைக்கு நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும். உலக மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு வீடு கட்டினா அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி மாடு கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா? பார்த்துருக்குறீங்கல்ல? இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க? பாலை பொங்க வைப்பாங்க. அந்த பால் எப்படி பொங்குதோ அது போல் அந்த வீட்டில் ஆசீர்வாதம் பொங்கும் அப்படின்னு சொல்லி. இன்னும் சிலர் வாஸ்துகள் அது இதுலாம் பார்த்து வைப்பாங்க. வாஸ்து மீன்கள் எல்லாம் வைத்திருப்பாங்க. யாரெல்லாம் வச்சுருக்கீங்க? த பிக் ஃபிஷ் இல்லையா? ஆனால் உண்மையாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி அந்த வீட்டில் தங்கும் என்று பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாமா? 2 சாமுவேல் 7:29 வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே
உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்? ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நமது வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை அப்படி சொல்லலாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த வீடு ஒரு சின்ன வீடா இருக்கலாம், ஒரு குடிசையா இருக்கலாம், வாடகை வீடா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஒரு அடுக்குமாடி கட்டடமா இருக்கலாம். ஆனா அதுல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் அது ஒன்றுமே இல்லை, இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹalleluya. அன்றைக்கு மரியாள் தங்கியிருந்த வீட்டில் தேவதூதன் சென்று ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று வாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வீட்டில் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கணும். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். ஹalleluya. வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஹalleluya. அநேக வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனா அனுபவிக்க முடியல. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் ஒரு காரியத்தை தந்தா அது நன்மையா இருக்கும். ஹalleluya. அது பரிபூரணமா இருக்கும், இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் சென்ற 3 வீடுகளை பார்க்க போறோம். அந்த வீடுகளில் ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதத்தை தந்தார் என்று பார்க்க போறோம். வாசிக்கலாமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 5 மற்றும் 9ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆமென். ஹalleluya. இயேசு வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அது யாருடைய வீடு? சகேயுடைய வீடு. ஆண்டவர் அங்கே போன உடனே அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. ரட்சிப்பு, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். ஹalleluya. முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ஹalleluya. நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். ஹalleluya. சொல்வீங்களா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இன்றைக்கு என்னென்னோ சத்தம்லாம் கேட்குது, இல்லையா? சண்டை சத்தம், சினிமா பாட்டு சத்தம், இன்னும் சில வீடுகளில் சத்தமே கேட்கறது இல்லை. ஏன்னா பேசுகிறதே இல்லை, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறது இல்லை, கணவன் மனைவிக்கிடையில் பேச்சுவார்த்தை இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்கிடையே பேச்சுவார்த்தை இல்லை. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்ல. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்க வேண்டும். ஹalleluya. எல்லாரும் இணைந்து ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஜெபிக்கணும், சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? எத்தனை பேர் வீட்டில் அது இல்லைன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அநேகருடைய கணவர் மனைவிக்கிடையே சில பேர் பேச முடியல. சில பேர் சொல்றது என்ன தெரியுமா? அந்த மனுஷன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறப்போகிறது. எப்பொழுது ஆண்டவர் அந்த வீட்டிற்கு வந்தால் ரட்சிப்பு உண்டாகும். ஹalleluya. ஜெபிக்கலாமா? உங்கள் குடும்பத்திற்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. கண்களை மூடி எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்க வேண்டுமே, அதற்கு நீர் எங்க வீட்டுல ஆண்டவரே உலாவி வரணுமே. சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் வீட்டுல நீங்க இறங்கி வாங்கப்பா, நீங்க இறங்கி வாங்கப்பா, நீங்க உலாவுங்கப்பா. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ சமாதானத்தின் காரணர், இறங்கி வருவீராக. எல்லா போராட்டங்கள், எல்லா வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், இன்னும் பேச்சு வார்த்தை இல்லாத அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. பிசாசு ஆண்டவரை முறித்திருக்கிற அந்த உறவுகளை திரும்ப கட்டுவீராக. ஆண்டவரே, நீர் இறங்கி வாங்கப்பா.
ஹalleluya. எல்லா ஊமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறோம். பிள்ளைகள் பெற்றோர்க்கிடையே இருக்கிற அந்த ஆண்டவரே அந்த கேப்பை இயேசுவே நீர் ஆண்டவரே அதை ஃபில் பண்ணுவீராக. ஆண்டவரே இணைப்பீராக. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற எல்லா கருத்து வேறுபாடுகள் ஆண்டவரே பேச்சுவார்த்தையே இல்லைன்னு சொல்றாங்களே அப்பா, எவ்வளவு வேதனையோடு இருக்கிறாங்க ஆண்டவர். எத்தனை பெற்றோர் என்னுடைய மகள் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஆனா அவளும் அவளுடைய கணவனும் நன்றாய் வாழல என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிறாங்களே அப்பா. ஆண்டவரை இந்த நாளில் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, வீட்டை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, நீர் இறங்கி வருவீராக. என்னென்ன சூழ்நிலைகள் அந்த வீட்டில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இயேசுவே, அந்த ரட்சிப்பை நீர் அருளுவீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை அருளுவீராக. கண்ணீரோடு இருக்கிறவர்களை ஆண்டவரை நீர் திடப்படுத்துவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நல்ல கைகளை தட்டி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பின் சத்தம் உண்டாவதாக. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹalleluya. சொன்னது போல அநேக சூழ்நிலைகள்ல நம்மளால பேச முடியல, பிள்ளைகளிடத்துல பேச முடியல, கணவனிடத்துல பேச முடியல. அப்படி ஒரு வேளை நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரிடத்துல இந்த பாடலை திரும்ப ஜெபத்தோடு சொல்ல போறீங்க. இயேசு நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹalleluya. என்னால பேச முடியாது, என்னால சொல்லி இந்த காரியத்தை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, இந்த காரியத்துல என்னால ஒரு வார்த்தை சொல்ல முடியல, என் பிள்ளை இடத்துல ஒன்றும் பேச முடியல, ஆனா நீங்க பார்த்து கொள்வீங்க. இன்னைக்கு ஜெபத்தோடு ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவரே இந்த காரியத்தை உங்க இடத்துல வைக்கிறேன் சொல்லுவீங்களா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லா காரியத்தையும், பிள்ளைகளுடைய காரியத்தை, கணவனுடைய காரியத்தை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. உங்கள் பாரங்களை சொல்லுங்க, உங்கள் பாரங்களை சொல்லுங்க. அப்பா பார்த்து கொள்ளுங்கப்பா. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் ஒரு வீட்டில் வரும் பொழுது ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம்படாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். 11ஆம் வசனம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த வசனத்தை வாசி. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு
நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். கப்பர்நகூம்ல ஒரு வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறார். அங்க ஜனக்கூட்டங்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு வராங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்க ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறார். ஹalleluya. இன்றைக்கு நம்ம வீடுகளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆண்டவர் சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் நல்லா இருக்கிறேன், ஐம் ஹெல்த்தி, ஐம் ஸ்ட்ராங் நீங்க சொல்லலாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய நோய் என்ன தெரியுமா? மனநோய் இல்லையா? மனதில் ஒரு சமாதானம் இல்லை, எப்பொழுதும் ஒரு துக்கமுகம், எப்பொழுதும் காரியங்களை குறித்ததான ஒரு கலக்கம் இருக்கிறது. இன்றைக்கு எல்லா நோய்களையும் அவர் சுகமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா போதும். ஹalleluya. டெங்கு பரவுதுன்னு சொல்றாங்க, எல்லா காரியங்களும் பயமுறுத்துறாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்குமானால், ஹalleluya, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சொல்லுங்க, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். எப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம் வீட்டில் இருக்கும் பொழுது, சர்வ வல்லவருடைய நிழல் நம் வீட்டில் இருக்கும் பொழுது, கரங்களை உயர்த்தி இங்க நீங்க வீட்டை உங்களுக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எங்கள் வீட்டை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் வெளியே போகும் பொழுதும் ஆண்டவரை, உள்ளே வரும் பொழுதும் ஆண்டவரை, வேலைக்கு செல்லும் பொழுது ஆண்டவரை, படிக்கிற இடத்திற்கு செல்லும் பொழுது தேவரீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக, உம்முடைய செட்டைகளின் நிழல்ல வைத்து பாதுகாத்து கொள்வீராக. சொல்லுங்க, நாங்கள் இரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம், ஒன்றும் அணுகாது. ஹalleluya. இதோ ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்ல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா வியாதியும் நீக்க நீர் பரிகாரியா இருக்கிறீரே, எல்லா மருந்தும் நீர்தானே அப்பா, எங்களை குணமாக்குகிற தேவன் நீர்தானே, எங்கள் பரிகாரியா இருக்கிற கர்த்தரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், எங்கள் வீட்டிற்கு வருவீராக. சுகம் தரும் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சிந்தனைகள்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மாவில ஒரு புது பலனால நீங்க நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா மருந்தும் நீர்தானையா, என்னை குணமாக்கும் தெய்வம் நீர்தானையா. எல்லா மருந்தும் நீர்தானையா, என்னை குணமாக்கும் தேவன் நீர்தானையா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னை குணமாக்க உம்மால் கூடும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னை குணமாக்க உம்மால் கூடும். என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த ரட்சகரே, என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த ரட்சகரே. மரண படுக்கைகள் மாறினது, அலைக்கழிக்கும் ஆவிகள் ஓடினது. மரண படுக்கைகள் மாறினது, அலைக்கழிக்கும் ஆவிகள் ஓடினது. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு பார்வை பார்த்தால் போதும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு பார்வை பார்த்தால் போதும். வேகள் ஓடிடுமே, வியாதி நீங்கிடுமே, ஆஹா விடுதலை விடுதலையே. வேகள் ஓடிடுமே, வியாதி நீங்கிடுமே, ஆஹா விடுதலை விடுதலையே. என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த சொல்லுங்க, எங்களை குணமாக்குகிறவரே, எங்களை ரட்சிக்கிறவரே, என்னை குணமாக்கும் எந்த ரட்சகரே, என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, குணமாக்கும் எந்த ரட்சகரே, என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த ரட்சகரே. ஹalleluya. கடைசியாக ஒரு வீடை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 2, 3 மற்றும் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? பேஜ் நம்பர் 126. பிரைஸ். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு,
ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். 4:5. அவருடைய அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ என்னாச்சு? திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்பொழுது நம்ம பார்க்கிறோம், மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹalleluya, ஹalleluya. ஒரு குறைவு வந்தது. 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இங்க நம்ம பார்க்கிற ஒரு நிறைவை பார்க்கிறோம். ஹalleluya. குறைவு வருவது, எல்லா வீட்லயும் வருவது அது சாதாரணமான காரியம்தான். ஆனா ஆண்டவர் வரும் பொழுது எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார். ஹalleluya. எப்பொழுது தெரியுமா? 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹalleluya. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. ஹalleluya. அதே போல இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 4 நம்ம வாசிக்கலாமா? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். ஹalleluya. இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், சீமோன் பேதுரு சொல்லுகிறார், முழுவதும் நாங்கள் என்ன பண்ணோம்? பிரயாசப்பட்டோம். இன்றைக்கு அநேக பிரயாசங்கள், கஷ்டப்படுறோம், ஆனால் என்ன பலன் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் ஆழத்தில் அந்த வலையை போடுன்னு சொல்லும் பொழுது, அவர் சொற்படி செய்யும் பொழுது நம்ம பார்க்கிறோம் வலைகள் கிழியத்தக்கதாக. ஹalleluya. பக்கத்தில் இருக்கிற போட்ஸ் எல்லாம் நிறையத்தக்கதாக அங்கே ஒரு நிறைவை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வரும் பொழுது, அவர் சொற்படி நம்ம செய்யும் பொழுது எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அநேகர் டயர்டாகி உட்கார்ந்துட்டீங்க, நிறைய ஜெபம் பண்ணிட்டோம் இல்லையா? ஆண்டவர் இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாமா? குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஹalleluya. சொல்லுங்க, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் எங்க வீட்டுல. ஆண்டவரே, இறங்கி வாங்கப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க, குறைகளை நிறைவாக்குகிற தேவனே. என்னென்ன குறைவு இருக்கிறது? பொருளாதாரத்துல குறைவு இருக்கிறதா? என்னென்ன குறைவு இருக்கிறது? குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல, பிள்ளைகள் திருமணம் குறைவா இருக்கிறது. ஹalleluya. திருமணம் ஆயிருச்சு, குழந்தை பிறக்கல, குறைவா இருக்கிறது. ஆண்டவரே, என்னன்னே தெரியல, ஆனா மனசுல ஒரு குறை இருக்கிறது. என்னன்னே தெரியல ஆண்டவரே, ஒரு சமாதானமே இல்ல, ஏதோ குறை இருக்கிறது போலவே இருக்கிறது. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனே, எங்கள் வீட்டுல இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. ஹalleluya. சொல்லுங்க, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவனே, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவனே. ஹalleluya. இறங்கி வருவீராக. ஆண்டவரே, நீர் சொற்படி செய்ய இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிரயாசம் அல்ல, எங்களுடைய மாம்ச பிரயாசம் அல்ல, எங்களுடைய சொந்த புத்தி அல்ல, நீர் சொல்லுகிறபடி இன்றைக்கு அர்ப்பணிப்பீங்களா? நீங்க சொல்றபடி நான் செய்வேன். எப்படி அவர் சொல்லுவார்? வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுவார். ஹalleluya. வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாரே. ஆண்டவரே, எங்கள் வீட்டுல இறங்கி வாங்கப்பா. எல்லா குறைவுகளையும் நீக்கி எங்களை சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. நானும் என் குடும்பமும், நானும் என் பிள்ளைகளும், ஹalleluya, நாங்கள் சாட்சியாய் இருக்கணுமே, உமக்கு சாட்சியாய் இருக்கணுமே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு செய்வீராக, செய்வீராக. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இங்க இருந்தாலும் ஹalleluya, தேவரீர் எங்கள் வீடுகளுக்கு கடந்து செல்வீராக, வீடுகளுக்கு கடந்து செல்வீராக. குறைவுகளை நீக்குவீராக, பரிபூரணப்படுத்துவீராக. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். உட்கார்ந்து பாடலாமா? அற்பமானாலும் முடிவு
சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா பாடலாமா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க புது கிருபையால நிரப்புங்கப்பா புது பலத்தால நிரப்புங்கப்பா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்பொருந்த குடும்ப உறவுகள் சீர்பொருந்த தேவ சமாதானம் நான் பெற்றிட மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை சொல்லுங்க புது கிருபை தாருமே புது கிருபை தாரும் தேவா தாரும் அப்பா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் புதிய நாளுக்குள் புது புது கிருபையால் நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும்